தாலியை கொடு. சீக்கிரம் தாலியை கட்டுறா. வெட்டு மேல கட்டி வேணும். வச்சாரா என்ன ஏன் கழுத்துல கட்டுவரே? என்ன ஆளை விடுங்கோ. அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே, என்ன காப்பாத்திட்டீங்க. உங்க சொத்து உங்க சொந்தம். இந்தாங்க தாலி எப்படிங்க, என்ன ஆளை விட்டுருங்க. கண்ணா, என்னடா விட்டுட்டு போறேங்கிற? சொத்து போனா பரவாயில்ல, பொண்ணோட உண்டாக போற பந்தத்தையும் விட்டுட்டு போறேங்கிறியடா. அட போங்கப்பா, அடிக்கடி கண்ணு முன்னாடி ஒரு ஆடு வந்து நிக்குது தெரியுமாப்பா? என்னடா என்ன கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? கலாட்டா பண்ண வரல, நியாயம் கேட்கத்தான் வந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மோட சொந்த பந்தம் தான். இவங்க முன்னாடி கேட்கிறேன், கல்யாணி எந்திரி. பெரியப்பா, நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு வயசானால் நீங்க தான். ஆமா, கொஞ்சம் வயசாயிருச்சு. உங்க எல்லாருக்கும் முன்னால மாமனை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு கல்யாணி சொல்லட்டும். வந்த சோடு தெரியாம திரும்பி போயிடுறேன். உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திங்க. இது பாருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கிற மாமனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாத்துவாருங்கிற தைரியத்துலதான் நான் மணவரையில உட்கார்ந்தேன். பெரியப்பா, இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன புருஷன்னு சொன்னவள ஆயுசு பூரா காப்பாற்ற வேண்டியது யாரோட கடமை? உன்னோட கடமை தான். அதனால நான் இவளை அழைச்சிட்டு போகலாம்ல? தாராளமா அழைச்சிட்டு போலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கட்டியும் பிடிச்சுக்கலாம். அதுக்குதான் பெரிய மனுஷன் வேணுங்கிறது. கல்யாணி வாடி. அண்ணி, என்ன இதெல்லாம்? கல்யாண விருந்து சாப்பிடுங்க. ஆமா பாலு, என் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட முடியாத சூழ்நிலை. அதனால கல்யாண விருந்தெல்லாம் நீ வந்த பிறகுதான் சொல்லிட்டேன். தாலி மட்டும்தான் அவ கழுத்துல கட்டினா, இன்னும் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல. அம்மா சும்மா இருமா, இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. என்ன வெக்கமா? அண்ணன் பாவம் அண்ணி, என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? நானா கோச்சுப்பா போறேன். உள்ள புரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா சொன்னேன்டா, கேக்கல. ஆமாமா, இது என்ன அதட்டி சொல்ற காரியமா என்ன? தம்பி, நீ நினைக்கிறியோ இல்லையோ, என் கல்யாணத்துல என் தம்பி கலந்துக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருக்காதா? அண்ணே, அண்ணி சமையல் பிரமாதமா இருக்கு. பேசாம சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் ஐயரை பார்க்க போறேன். எதுக்கு? உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வர்றதுக்கா? இல்லன்னு, நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இல்லையான்னு பாத்துட்டு வரதா. உங்க அப்பா பெரிய மனுஷா, அத நாங்க பாத்துக்கிறோம். அடியே விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், வாயில போட்டு அமுக்கு முட்டைய. அண்ணி, சரிப்பா, எப்படியும் ஒரு குறையாவது விழுன்னு எதிர்பார்த்தீங்க, ஏமாந்துட்டீங்களே. பொசுக்குன்னு பொண்ணை கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டானே. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதுல வெற்றி தோல்வி வர்றது சகஜம். மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் மனசை தளர விடக்கூடாது. இது என்னுடைய பாலிசி. யாராவது பாலுவா? என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இல்ல பெரியப்பா, இங்க கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். அண்ணனுக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிருமா? உள்ள வாப்பா. என்ன பாலு, படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு பெரியப்பா, அடுத்த மாசம் ரிசல்ட் வருது. பெரிய படிப்பா பங்களே? பிஇ மெக்கானிக்கல். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அண்ணன் கல்யாணத்துக்கு வரணும்லப்பா. அவன் என்னடா பண்ணுவான்? அவன் அண்ணா அவனை கூப்பிட்டா தானே. ஒரு தந்தியாவது கொடுக்கலாம்ல? அன்னைக்கு தபால் ஆபீஸ் லீவா இருந்திருக்கலாம், திறந்து இருந்தாலும் செலவாயிடும் விட்டுருப்பாட்டா. அதுக்கு இவன் என்னடா பண்ணுவான்? சின்ன வயசுலயே படிப்பு அது இது என்ன
இவங்க அண்ணன் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். எல்லாம் என் நன்மைக்கு தானே பெரியப்பா. ஆமா. அண்ணன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எனக்கு கூட கோவம் தான். ஆ. ஆனா அந்த சூழ்நிலையில நானா இருந்தா கூட அதானே பெரியப்பா பண்ணிருப்பேன். நான் சொன்னது சரிதானே பெரியப்பா? ஆமாமா, 4 சாதி சனத்தை கூப்பிட்டு பண்ற சூழ்நிலையிலேயே அன்னைக்கு இருந்தது. உட்காரு. பெரியப்பா, மாமா ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சிட்டாலும் பெரியவங்க நீங்க எடுத்து சொல்லி முறையா செஞ்சிருக்கலாம்ல. எடுத்து சொல்லணுமா? எவ்வளவு சொன்னோம். ஆமா. உங்க மாமா கேட்க மாட்டேன்ட்டான்ப்பா. சரி விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். என்னதே, மாமாவை பார்த்துட்டு வர்றியா? இப்பதான் அவ்வளவு சொன்னோம். அவன் எவ்வளவு கோபக்கார. நீ அவன் வீட்டுக்கு போற, என்ன மாதிரி அவன் உட்காருன்னு சொல்லேன்னு வச்சுக்க. ஆனா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டானா நீ எங்கள மாதிரியா? ரோசக்காரன் வேற. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அக்கா இருக்காங்கல்ல, நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. ஆ, ஏன் பெருசு பையன் நம்ம இழுத்த இழுவைக்கு வரமாட்டான் போல் இருக்க. பெருசு செவ்வா இருக்கிறான். அவன் பச்சை களிமண்ணு அப்படிதான் இருக்கும். தண்ணியில நனைஞ்சதுன்னா பக்குவத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பானையும் செய்யலாம், சட்டியும் செய்யலாம். உண்டியல உடச்சிட்டீங்கன்னா போங்க பெருசு. ஏய் என்னடி ஆச்சு? பாவாடை தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஐயோ